எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. காவேரியும் ரூம்குள்ள போறாங்க. அப்ப விஜய் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரூம்ல இருக்காங்க. அவங்க வந்து, "ஹலோ, ஹலோ காவேரி ரூம் மாறி வந்துட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, "ஆமா, உங்க அக்கா ரூமுக்கு தானே நீ போணும். எதுக்கு என் ரூமுக்கு வந்திருக்க?" அப்படின்னு கேட்க, "ஏன்?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, உங்க அக்காவையே தானே கட்டி பிடிச்சிட்டு கிடக்குற. இப்போ அவங்க வந்ததுலேருந்து என்னைய தான் கண்டுக்கிறவே இல்லையே. அதனால தான் சொல்றேன். தப்பி தவறி என் ரூமுக்கு வந்துட்டியா?" அப்படின்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அதுக்கு காவேரியும், "ரொம்ப தாங்க ஓவரா பண்ணிட்டுருக்கீங்க. நாங்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க சேர்ந்துருக்கோம். உங்களுக்கு அது பொறுக்கலையா?" அப்படின்னு கேட்க, "ஆமா, ஆமா எங்களுக்கு பொறுக்கல தான்." அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்ல, ஆனா ரொம்ப ஓவர். இந்த அளவுக்கு இருக்கீங்க 2 பேரும். எப்போ பார்த்தாலும் பெட்ல உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க உன்னைய கொஞ்சம், நீ அவங்கள கொஞ்சம். அப்பப்பா முடியல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அதுக்கு காவேரியும் சிரிச்சுட்டு, "நாங்க நார்மலாவே அப்படிதாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீங்க 2 பேருமே இப்படி பண்றீங்கன்னா, 4 பேரும் சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகும்? பார்க்குற எங்களோட நிலைமை." அப்படின்னு சொல்ல, குமரன் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு. "ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள கண்டுக்கல பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு நான் சொன்னேன், "ஆமா, அந்த மாரி ஒரு தங்கச்சி அக்காவ பார்த்ததே இல்ல." அப்படின்னு சொன்னதுக்கு, "இத விட அதிகமாவே கொஞ்சிப்பாங்க. விட்டா நம்மளையே மறந்துருவாங்க போங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா குமரன் ரொம்பவே குடுத்து வச்சவர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "எதுக்கு அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு காவேரி கேட்க, உடனே விஜய் சொல்றாரு, "ஆமா, சின்ன பிள்ளையிலேருந்தே உங்களோடயே வளர்ந்துருக்காரு. இப்ப பார்த்தீங்கன்னா கங்காவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் லவ் பண்ண வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாராமே சொன்னாரு." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, "ஆமா, அது பெரிய பிரச்சனை தெரியுமா? ஆனா கங்கா அக்காவுக்கு குமரன் மாமாவ ஸ்டார்ட்டிங்கில பிடிக்கவே இல்ல. அவ வந்து அந்த தையல் தானே தைக்கிறாங்க. அதனால வந்து எனக்கு வேணாம் அந்த மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்பாவுமே ஃபாரின் மாப்பிள்ளைய தான் ஏற்பாடு பண்ணி கல்யாணம்லாம் முடிக்க போற டைம்ல தான் பசுபதியால இப்படி அப்பா இறந்தது. அதோட அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் இந்த மாதிரி அப்பா இல்லாத பொண்ண கல்யாணம் பண்ண முடியாதுன்னு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம தான் குமரன் மாமா வந்து அவங்க சந்தோஷத்தோட தான் குமரன் மாமாவுக்கு கங்கா அக்காவுன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க சந்தோஷத்தோட தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா கங்கா அக்காவுக்கு பிடிக்கவே இல்ல. அப்புறம் போக போக இப்ப தான் குமரன் மாமாவ ரொம்பவே பிடிச்சு போச்சு அக்காவுக்கு தெரியுமா? நாங்க ஆரம்பத்தில குமரன் மாமாவ கட்டி வைக்கும்போது ரொம்பவே சங்கடப்பட்டோம். இந்த மாதிரி குமரன் மாமாவே வேணான்னு சொல்லிட்டு இருந்தவளுக்கு இப்படி கட்டி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணோம். ஆனா குமரன் மாமா மாதிரி ஒரு ஆள் கிடைக்க கங்கா அக்கா குடுத்து வச்சுக்கணும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஏன் அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்க, "அது அப்படிதாங்க. அக்கா என்ன சொன்னாலும் குமரன் மாமா கேட்பாங்க தெரியுமா? அந்த விஷயத்துல பார்த்தா, அப்ப வந்து காவேரி குடுத்து வைக்கல. அப்படித்தானே?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, "ஏன் அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, "ஆமா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். நான் என்ன சொன்னாலும் நீயும் கேட்கவே மாட்ட. அப்ப நீ குடுத்து வைக்காதவ தானே?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, காவேரியும் சிரிக்கிறாங்க. "அது என்னமோ உண்மதான்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, உடனே 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ஆனா குமரன் எந்த வகையில பார்த்தாலும் குடுத்து வச்சவர் தான். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து உங்களோடயே வளர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் லவ் பண்ணவளையே கல்யாணமும் பண்ணிட்டாரு. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு அமையறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஓ! நீங்க அப்படியே ஃபீலிங்ஸ்குள்ள போயிட்டீங்க. நம்ம லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணலையே, இவள போய் கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப விரக்தியில பேசுறீங்க போலயேன்னு" சொல்ல, "ச்சே ச்சே அப்படிலாம் இல்ல. இப்ப என்ன நான் சந்தோஷமா இல்லையா? நல்லா தானே இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, "நிஜமாவா பாஸ்? என்னைய கல்யாணம் பண்ணி நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்க, "இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நல்லா நான் சிரிச்சுட்டே ஹாப்பியா தானே இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஆனா நீ ஒரு வித்தியாசமான பொண்ணு தான். வெண்ணிலா ஒரு டைப்னா, நீ ஒரு டைப்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "உங்களுக்கு வெண்ணிலாவோட ஞாபகம் வந்துருச்சான்னு?" கேட்க, "இல்ல, இல்ல. இப்பல்லாம் அவளோட ஞாபகம் எனக்கு வர்றதே இல்ல காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "இப்பல்லாம் நீ தான் என் மனசுக்குள்ள இருக்கன்னு" அவரு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. ஆனா அதையும் வெளியவே சொல்ல மாட்றாரு. காவேரி அப்படியே ஏக்கமா பார்க்க, "இப்பல்லாம் நான் வெண்ணிலாவ பத்தி நினைக்கிறதே இல்ல. எப்பவுமே உன்னோட தானே ஜாலியா இருக்கேன். மறுபடியும் எதுக்கு நான் வெண்ணிலாவ பத்தி நினைக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அதுக்கப்புறம் விஜய் சொல்றாரு, "நான் ஒண்ணு சொல்லட்டா?" அப்படின்னு கேட்குறாரு. "என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க." அப்படின்னு சொல்ல, இல்ல, அ இந்த மாதிரி உங்களோட நெறையா பேர் இருக்கிறத பார்த்துட்டு, உங்க குடும்பத்தில நானும் ஒரு ஆளா இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுதுன்னு" சொல்றாரு. "என்ன சொல்றீங்க? இவ்ளோ பெரிய விஜய் சார் எங்க குடும்பத்தில ஒரு ஆளா இருக்கிறதுக்கு நினைக்கிறாரா? என்ன இது ஆச்சரியம்! ஐயோ! நான் இத எங்க போய் சொல்லுவேன், எங்க போய் சொல்லுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, உடனே விஜய், "ஏய் ஓவரா பண்ணாத. ஏதாவது நான் மனசுலேருந்து சொல்லிட்டேன்னா என்னைய அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சுடுற. அதனால என் மனசுல உள்ள பாதிய நான் சொல்லவே முடியல. ஓ! மறுபடியும் என்னென்னலாம் உங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் வெளிய தள்ளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "அதான் நீங்க இவ்வளோ க்ளோஸா இருக்கிறது. அப்புறம் குமரன் வந்து உங்க வீட்ல ஒரு ஆளாவே இருக்காரு. ஒரு மருமக மாதிரி இல்லாம ஒரு மயனாவே இருக்காரு உங்க அம்மாக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நானும் அந்த மாதிரி இருந்துற மாட்டேனா அப்படின்னு எனக்கு தோணுது." அப்படின்னு சொல்ல, "இப்ப மட்டும் என்ன, ஊருக்கு போனதுக்கப்புறம் நீங்களும் எங்க அம்மா, என் தங்கச்சி எல்லார்ட்டயும் ஒண்ணா ஆயிருங்க. நம்ம வேணா எங்க வீட்ல போய் கொஞ்ச நாள் தங்கிருவோமா? இந்த மாதிரி எல்லாரோடையும் நீங்களும் ஜெல் ஆயிருவீங்கன்னு" சொல்ல, "அங்க போய் எப்படி நம்ம தங்க? அங்க இருக்கிறதே ஒரே ஒரு ரூம்." "ஓ! தனி ரூம்ல தான் நீங்க சார் தங்குவீங்களோ?" அப்படின்னு கேட்க, "வேணா உங்க வீட்ல உள்ள எல்லாரையும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரலாம்.
நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "அ அது சரிப்பட்டு வராதுங்க. இனிமே ராகினி வேற வந்துருவா நம்ம வீட்டுக்கு. இதுக்கப்புறம் நாம வந்து எங்க அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க வைக்க முடியுமா? நம்ம வேணா இன்னொன்னு பண்ணலாம். இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் திரும்ப தாத்தா, பாட்டி எல்லாரும் அப்புறம் எங்க வீட்ல உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம இங்கேயே வந்துரலாம். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதுக்கு விஜயும், ஓகே. இது நல்ல ஐடியாவா இருக்கே! திரும்ப கொடைக்கானலுக்கு வரலாமா? சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "முன்னாடிலாம் நான் தான் ஜாலியா ஆவேன் கொடைக்கானல் போறதுன்னா, இப்ப என்னன்னா என்னைய மறந்துட்டு நீங்களே ஓடியாந்துருவீங்க போலயே கார் எடுத்துக்கிட்டு." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, உடனே விஜய் சொல்றாரு, "ஆமா, இனிமே எப்படியாவது ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணேன்னு வைவேன், நான் இங்க வந்துருவேன். அப்புறம் நீ தான் என்னைய தேடி இங்க வரணும் பார்த்துக்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சிரிக்க 2 பேரும், "சரி தூங்கலாமா? ரொம்பவே டைம் ஆச்சு. காலையில சீக்கிரம் வேற எந்திரிக்கணும். ஊருக்கு கிளம்பணும்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "அதுக்குள்ளாவியா?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. உடனே காவேரியும், "இப்ப நம்ம வந்தே எத்தன நாள் ஆச்சுன்னு நீங்க மறந்துட்டீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அங்க தாத்தா நம்ம இல்லாம எப்படி இருப்பாங்க? அதனால நம்ம போயே ஆகணும் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அதுக்கு காவேரியும், ஆமா, நம்ம வந்து எத்தன நாள் ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி தூங்குங்க, காலையில எந்திரிக்கலாம்னு" சொல்லிட்டு 2 பேரும் படுக்குறாங்க. அப்படியே படுத்துட்டே நம்ம காவேரி வந்து விஜய பார்க்குறாங்க. விஜய் நல்லா கண்ண மூடி தூங்குற மாரி ஆக்ட் பண்றாங்க. "ஹலோ பாஸ், தூங்கிட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, ஆ விஜயும் இல்ல தூங்கலன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. நீங்க என்ன அப்படியே மாறிட்டீங்க? முன்னாடிலாம் என்னோட சண்டை போட்டுட்டு அப்படி இருப்பீங்க. இப்ப என்ன இப்படி மாறிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதுக்கு விஜயும், அ "இப்படி ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்தா மாறாம என்ன பண்ணுவாங்களான்னு" சொல்லிட்டு சொல்ல, "ஓ! அப்படி. சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சிரிக்கிறாங்க. சிரிக்கிறத பார்த்துட்டு, "காவேரி நீ எப்பவுமே இப்படித்தானா?" அப்படின்னு விஜய் கேட்க, "ஏன் ஏன் அப்படி கேட்குறீங்க? எப்பவுமே இப்படிதான் லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்பியோ?" அப்படின்னு கேட்க, "அப்ப நான் என்ன லூஸா? பேசாம படுத்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதுக்கு விஜயும், "ஆனா இது கூட நல்லா தான் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்ண நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஆ அப்ப எந்த மாதிரி பொண்ண பார்த்துருக்கீங்க? நீங்க சொல்றத பார்த்தா பல பல பேர நீங்க பார்த்துருப்பீங்க போலயே. என்ன மாதிரி ஒரு ரகம் இப்ப தான் பார்த்துருக்கீங்கன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, "ஹலோ! என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்னமோ நான் என்னமோ 10, 15 பொண்ணோட பழகிட்டு இப்போ வந்து உன்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்க மாரி சொல்லிட்டு இருக்க." அப்படின்னு சொல்ல, "வாங்க, வாங்க, வாங்க. இப்ப தான் நீங்க விஜயாவே மாறிட்டு இருக்கீங்க பாஸ். வாங்க, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீங்க அப்படியே என் கூட நல்லா சிரிச்சுக்கிட்டு அப்படி ஜாலியா இருக்கிறத விட, இந்த மாதிரி ஏதாவது சண்டை போட்டுட்டே இருக்கிறது தான் பாஸ் எனக்கும் நல்லாருக்கு. நல்லா டைம் பாஸ் ஆகுதுன்னு" சொல்ல, ம் என்னைய தூண்டி விட்டு என்னட்ட வம்பிழுக்கிற நீ என்ன? அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "சரி கண்ண மூடி தூங்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 2 பேரும் படுத்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா, நைட்டு நல்லா தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு விஜய் வந்து அவரோட கைய தூக்கி காவேரி மேல டக்குன்னு போட்டுறாங்க. காவேரி வந்து டக்குன்னு முழிச்சுட்டு, இவர் என்ன தெரிஞ்சு செய்றாரா? இல்ல தெரியாம செய்றாரா? இப்ப எதுக்கு நம்ம மேல கை போட்டுட்டு இருக்காரு? அன்னைக்கு தான் குடிச்சிருந்தாரு, கைய போட்டாரு. இன்னைக்கு வந்து அப்ப தெரிஞ்சே பண்றாரான்னு சொல்லிட்டு, இவங்களும் அப்படியே கைய எடுக்க முடியாமயும் அப்படியே எடுத்தா இவரு எந்திரிச்சுருவாரே! அப்புறம் எடுத்து விட்டோம்னா அதுக்கு வேற தப்பா நெனைப்பாரே சொல்லிட்டு, அப்படியே தூங்காமயே முழிச்சுட்டே கிடக்குறாங்க. திடீர்னு விஜயும் டக்குன்னு முழிச்சிடுறாரு. முழிச்சு காவேரிய பார்க்குறாரு. காவேரிய பார்த்தோனே, "ஏய் என்ன நீ தூங்கலையா?" அப்படின்னு கேட்க, "அ எப்படி தூங்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து காவேரி இந்த விஜயோட கை தன்னோட வயிறு மேல இருக்கிறத இப்படி காட்டுறாங்க கண்ணாலேயே. காட்டுறத பார்த்துட்டு விஜயும் டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு கை எடுத்துறாரு. "சாரி, சாரி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆ பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஓ! நான் கைய மேல தூக்கி போட்டதுனால தான் நீங்க வந்து தூங்கலையா மேடம்?" அப்படின்னு கேட்க, "தெரியாம விழுந்துருச்சு போல." அப்படின்னு சொல்ல, ஆ அது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வருது போலயே." அப்படின்னு விஜய் கேட்க, "ஹலோ, ஹலோ அப்படிலாம் இல்ல. மறுபடியும் எதுக்கு? நீ பாட்டுக்கு தூங்க வேண்டியது தானே. ஒரு ஃப்ரெண்டு உன் மேல கை போட்டா நீ தூங்க மாட்டியா? அந்த மாரி நெனச்சுட்டு தூங்க வேண்டியது தானே. நீ எதுக்கு தூங்காம விடிய விடிய முழிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "ஹலோ, எங்களுக்குள்ள எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. ஆ யாராவது என் மேல கை போட்டா எனக்கு தூக்கம் வராது அதான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "அப்போ உங்க அக்கா, தங்கச்சிலாம் உன் மேல கையே போட்டதில்ல நைட்டு தூங்கும்போது. நீ மட்டும் அப்படியே ரோபோ மாரி தூங்குவியோ? நீ தான் சொன்னீல்ல ஒரே பெட்ல எல்லாரும் தூங்குவோம்னு. அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப எல்லார் கால்லயும் கை எல்லாமே பட்டுருக்கும்ல. அப்பலாம் என்ன தூங்காமயா இருந்திருப்ப? இப்ப நான் மட்டும் கை போடவும் உனக்கு தூக்கம் இல்லாம போயிடுச்சுன்னா, அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ நீ மனசுக்குள்ள ஓடியிருக்கு." அப்படி இப்படின்னு சொல்ல விஜய். அதுக்கு உடனே காவேரி, "நீங்க தான் சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு" சொல்லிட்டு போர்வைய இழுத்து மூடிக்கிறாங்க. மூடிக்கிட்டு போர்வைக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. "சரியான ஆளு இவரு" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே விஜயும் ஒரு கள்ளச்சிரிப்பு ஒண்ணு சிரிச்சுட்டு அப்படியே நல்லா தூங்கிடுறாங்க. கொடைக்கானல் ட்ரிப்ல 2 பேரும் கண்டிப்பா ஒரு 50% ஒண்ணாவே சேர்ந்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இன்னும் சென்னை போனதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்ப்போமே!